நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நடு ரோட்டில் சரிந்து விழுந்த உதயநிதி ஸ்டாலின், அலறிய மாணவர்கள், நாம் தமிழருக்கு எச்சரிக்கை. இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உட்கார்ந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு காணொலி அப்படின்னா இதுதான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா அப்படியே போற போக்குல நடந்துகிட்டே கையில வைத்துக்கொண்டே அந்த மாதிரி தான் காணொலி பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது விவசாய பணி வேலைப்பொருள் காரணம் தான். அதனால உட்கார்ந்து பதிவு பண்ற அளவுக்கு நேரம் இல்ல. இப்ப ஓரளவுக்கு எனது விவசாய பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இன்று ஒரு நாள் பணி இருக்கு, ஒரு சிறிய பணி தான். அதனால இப்பதான் உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே ஆசுவாசமா உட்காந்து இந்த காணொலியை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். சரி, இனிமே நமது காணொலிகள் தினமும் நமது அரசியலினுடைய வளர்ச்சியை நோக்கி, நமது நாம் தமிழச்சியுடைய வளர்ச்சியை நோக்கி ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், திட்டங்கள், வியூகங்கள் இது எல்லாமே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன். நிச்சயம் நிறைய காணொலிகள் வரும். சரி நண்பர்களே, இப்ப வாங்க நேரா விடயத்துக்குள்ள போலாம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று முன்தினம் ஒரு சம்பவம். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துல முதல்வர் அவர்களோட வருகைக்காக அங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பதாகை, மிகப்பெரிய ஒரு பதாகை, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பதாகை சரிந்து விழுந்து, அடித்த காட்டுல கீழே விழுந்து அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோ மேல விழுந்திருக்கு. அந்த ஆட்டோவில் மாணவர்கள் இருந்திருக்காங்க. அந்த மாணவர்களுடைய அலறல் சத்தம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல கேட்டிருக்கு. அப்ப இந்த சம்பவம் இது தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில இதே மாதிரிதான் ஒரு அதிமுக பிரமுகர் அவருடைய ஒரு நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பேனர் விழுந்து ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல இந்த திமுக கட்சிக்காரங்க ரொம்ப பொங்கி எழுந்தாங்க. இப்படி நீங்க உங்க பேனர் வச்சு இந்த மாதிரி ஒரு பெண்ணை உயிரிழந்துட்டாங்க, இதெல்லாம் சரியா, இதெல்லாம் முறையா, இதெல்லாம் என்ன ஆட்சியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. அந்த சமயத்துல அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தை, இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை நமது திமுக உடன்பிறப்புகள் தவிர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தனது தொண்டர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதை இணைக்கிறேன், அதையும் பாருங்க. இப்ப இந்த அளவுக்குலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப 2021 ஆட்சிக்கு வராங்க. சரி, அந்த கட் அவுட் கலாச்சாரத்தை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா திருவும் பல மடங்கு அதிகமா தான் இருக்கு. ஒழிக்கவே இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் கட் அவுட், எங்க பார்த்தாலும் இந்த கட் அவுட் கலாச்சாரம் அப்படியே தலைவிரிச்சு, அப்படியே பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுதுன்னு வச்சுங்களேன். அதாவது எதற்காக இந்த கட் அவுட் கலாச்சாரம் உருவானது? அதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, அது அரசியல் தரப்பு நிகழ்வு. இன்னைக்கு கட் அவுட் எதுக்கெல்லாம் கட் அவுட் கணக்கே கிடையாது. அதாவது பிறப்புக்கும் கட் அவுட், இறப்புக்கும் கட் அவுட், ஒரு நல்லது கெட்டது, என்ன அரசியல் நிகழ்வு, எல்லா நிகழ்வுக்குமே இன்னைக்கு கட் அவுட் கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெருகி போய் கிடக்குது. இது சரியா, இது முறையா அப்படின்னா, இது மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு பாதிப்பு, போக்குவரத்துக்கு பாதிப்பு, பல வகையிலும் இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு, மக்களுக்கு இடையூறா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு பல வகையிலும் இடையூறா இருக்கக்கூடிய இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த அரசியல் கட்சிகள் தான் அதிக அளவில் இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை பின்பற்றி இன்னைக்கு அதிக அளவு செஞ்சுட்டு இருக்காங்க. எதற்காக இதை செய்யறாங்க? இந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் எதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னா, இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், அதாவது இன்னைக்கு ஒரு இடத்துக்கு, ஒரு ஊருக்கு இன்னைக்கு அமைச்சரோ இல்ல அரசியல் முக்கிய பிரமுகரோ யாரோ வரும்போது அவங்க கூட நம்ம நல்ல பேர் வாங்கணும், அவங்க கிட்ட தனது விசுவாசத்தை காமிக்கணும். இந்த மாதிரிலாம் விசுவாசத்தை காமிச்சு அதன் மூலமா ஏதோ ஒரு பணம், பதவி, பொறுப்பு, இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட், ஏதோ ஒண்ணு அதன் மூலமா ஒரு லாபம் அடைந்து நம்ம சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு ஆதாயத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சுயநல நோக்கத்துக்காக தான் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி முன்னெடுத்து செய்யறாங்க. அதாவது இதை பார்க்கும்போது, அந்த கட்டோட்ட பார்க்கும்போது வரக்கூடிய அந்த முக்கிய அரசியல்வாதி அப்படியே மனம் குளிர்ந்து, எப்ப நம்ம அந்த ஒரு படத்துல லிவிங்ஸ்டன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எப்பா கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா கொய்யால அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி, அப்படியே மனம் எப்ப நம்ம இந்த அளவுக்கு போந்து தள்ளுறாங்க, இந்த அளவுக்கு கட்டவுட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ பார்த்து பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, அது ஏதோ பொறுப்பு, பதவி, ஏதோ கான்ட்ராக்ட், ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசையில தான் இந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் பண்ற வேலை தான் இது. இந்த மாதிரி இது இன்னைக்கு ஒரு புற்றீசல் மாதிரி இன்னைக்கு எல்லா கட்சியிலும் இன்னைக்கு பரவி கிடக்குது. இதுக்கு நாம் தமிழ் கட்சியும் விலக்கு இல்ல. என்னன்னா, நாம் தமிழ் கட்சியில இது ஒரு அளவா இருக்கும், கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். இருந்தாலும் நாம இந்த விடயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரி ஆடம்பரம் இல்லாம, மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் இடையூறு இல்லாம, பாதிப்பு இல்லாம, அந்த அளவுக்கு நம்ம பார்த்து இதை கவனமா செய்யணும். இது நமது கட்சியுடைய பொறுப்பாளர்கள் தலைமையில இதை கவனம் எடுத்து இதை செய்யணும். ஏன்னா நம்ம மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்றோம், அதே சமயத்துல நம்மளை பார்த்து ஒருவர் விமர்சனம் செய்யாத அளவுக்கு நம்ம இந்த விடயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நான் தாழ்மையா கேட்கிறேன். சரி, இந்த மாதிரி கட் அவுட் பேனர் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா, லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. இப்ப சமீபத்துல எனது பக்கத்துல இருக்கிற எனது நகரத்துக்கு ஒரு வேலையா போறேன். அப்ப பாத்தீங்கன்னா, அந்த சாலையில நடுவில் இருக்கக்கூடிய 2 புறமும் சாலை, அதாவது ஒரு 4 வழி சாலை, அந்த நடுவில் இருக்கிற அந்த மின் விளக்கு கம்பத்துல நெடுகிலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தட்டி வச்சிருக்காங்க.
பாத்தீங்கன்னா அதாவது அண்ணா அவர்களுடைய திருவுருவ சிலையை திறப்பது முன்னிட்டு அந்த பதாகையை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மின் கம்பத்துல அந்த ஒரே பதாகை தான், ஒரே வாசகம் தான். அதாவது அண்ணாவின் திருவுருவ சிலையை திறப்பதற்கு வருகை தரும் எங்கள் முகவரியே அப்படிங்கிற இந்த ஒரே வாசகம் தான். 50 மின் கம்பத்திலயும் அந்த ஒரே வாசகம் தான். கிட்டத்தட்ட இதற்காக இந்த பதாகையை வைத்த நபர் யாருன்னா ஒரே ஒரு நபர் தான். எல்லா பதாகையிலையும் கீழே வந்து அவருடைய பேர் தான் இருக்கு. அப்ப எல்லா ஒரே வாசகம் பொருந்திய ஒரே பதாகை தான். இப்படி வழிநெடுகிலும் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப இதற்காக அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாரு. எதுக்காக இந்த அளவுக்கு பண்றாரு அப்படின்னா, அந்த வரக்கூடிய அந்த முக்கிய அமைச்சர், அந்த திருவுருவ சிலையை திறக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் வராரு. அப்ப அந்த அமைச்சருடைய கவனத்தை பெறுவதற்கு, அவருடைய விசுவாசத்தை பெறுவதற்காக இந்த உள்ளூர் அரசியல்வாதி இந்த மாதிரி வழிநெடுகிலும் இந்த மாதிரி பதாகை வச்சிருக்காரு. இப்ப எதற்காக சும்மா வந்து வைப்பாரு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இதை வைக்கிறாரு, சும்மா வைப்பாரு. நிச்சயம் வந்து பார்க்கும்போது எப்ப யாரா இந்த அளவுக்கு நம்மளை வரவேற்று இந்த மாதிரி வந்து பதவியை வச்சிருக்கான், பார்த்து கொஞ்சம் கவனிச்சுடுவோம், ஏதோ ஒரு பொறுப்பு கொடுப்போம், ஒரு பதவியை கொடுப்போம், ஏதோ கான்ட்ராக்ட் ஏதோ ஒண்ணு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காக தான் இவரும் அந்த மாதிரி வச்சிருக்காரு. இப்ப இது எந்த மாதிரி கொண்டு போய் போகணும்? சரி, இந்த மாதிரி நீ பொறுப்பையும் பதவியும் பணத்தையும் சம்பாதிச்சு நீ என்ன பண்ண போற? இது எதற்காக? இது ஒரு இவ்வளவு ஒரு வீண் ஆடம்பரம் வந்து தேவையா? அதாவது இந்த மாதிரி வராங்க, இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பதாகை இல்லைன்னா ஒரு சில பதாகைகள் வச்சா போதும். இது முழுக்க முழுக்க வீண் ஆடம்பரம், வெற்று அரசியல், விளம்பர அரசியலுக்கு பண்றதை தவிர்த்து வேற என்னன்னு சொல்ல முடியும்? அதாவது இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணீங்கல்ல, வேற ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு இன்னைக்கு அநாத விடுதிகள், முதியோர் இல்லங்கள், இன்னைக்கு ஆதரவற்றோர் இல்லங்கள், மாற்றுத்திறனாளி இல்லங்கள், நிறைய பேர் வந்து இன்னைக்கு உதவி கேட்டு எங்களுக்கு வந்து உணவு ஏதாவது உதவி பண்ணுங்க, ஏதாவது கொஞ்சம் பண உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கையேந்துறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இங்க முக்கிய அமைச்சர் வராங்க, அதை முன்னிட்டு இந்த மாதிரி நான் நலத்திட்டம் பண்றேன், உதவி பண்றேன், அந்த மாதிரி எதை பண்ணலாம், ஆக்கப்பூர்வமான செலவு பண்ணலாம். இன்னைக்கு பதாகா வைக்கிறேன், பேனர் வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு லட்சக்கணக்கில் வந்து காசு அள்ளி வீணா விரயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள், அதாவது வெற்றி விளம்பர அரசியல்வாதிகள். அப்ப இதற்கெல்லாம் வந்து நம்ம முடிவுரை கட்டணும், முடிவுரை எழுதணும் அப்படின்னா இதற்கு நமது நாம் தமிழ் கட்சி வந்து நாம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதனால நமது கட்சி உறவுகள் இந்த மாதிரி பதாகை வைக்கும் போது, பேனர் வைக்கும் போது ரொம்ப கவனத்தோட 100% வந்து பாதுகாப்பு தன்மையோட, யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம இந்த பதாகையும் பேனரையும் நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கறத நான் வந்து தலைமையா கேட்கிறேன். இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தலைமை வரைக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நாம வந்து மற்றவர்களை விமர்சனம் பண்றோம், அதே சமயத்தில் மற்றவர்கள் நம்மளை வந்து விமர்சனம் செய்யாத அளவுக்கு நமது அரசியல் முன்னேற்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா மாற்று அரசியலை முன்னோக்கி செல்கின்ற நாம இதற்கு வந்து நம்ம முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல கேட்கிறேன். சரி நண்பர்களே, மொத்தத்துல இந்த ஒட்டு மொத்தமா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பின்பற்றுகிற இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம முதல்ல இந்த எல்லா கட்சிகளையும் தாண்டி நமது நாம் தமிழ்ச்சி வந்து வளரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அப்பதான் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், மக்களும் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அதனால நண்பர்களே, நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அது நிச்சயம் ஒரு நாட்களில் செய்வோம். நிச்சயம் நான் வரும் நாட்களில் நிச்சயம் அதற்கான பணிகளை வந்து மேற்கொள்வேன். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த கல்வி. மீண்டும் அடுத்த ஒரு கல்வியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.